வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது சினிமாவை பொறுத்த வரைக்கும் இயல்பான ஒரு நடிப்பு தான் வெற்றி அடையும். ஒரு இயக்குனர் சீன் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நடிங்க அப்படின்னு. அதை அவர்கள் முன்னால் நடித்து காண்பிக்கக்கூடிய வகையில் ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் கேமரா முன்னால் ஆக்ஷன் அப்படிங்கிறப்ப சில நடிகர் அப்படி ஒன்றி போயிடுவாங்க. அந்த மாதிரி பல நடிகர்களை நம்ம சொல்லலாம். சிவாஜி கணேசன்லாம் திருவிளையாடல ஒரே டேக், அந்த ஏபி நாகராஜனுடைய அந்த டைலாக், அதையெல்லாம் விட சிவகுமார்லாம் ஒரே டேக்கில் நடிக்கக்கூடியவர். ஒரு விஷயத்தை சொன்னா அப்படின்னா, ஒரு இயக்குனர் சொன்னார் அப்படின்னா டக்கு டக்குன்னு ஒரே ஷாட். சிவாஜிக்கு அடுத்ததாக சிவகுமார் இன்னைக்கும் பேர் உண்டு. ஐயா சிவாஜி கணேசன் மறைந்திருந்தாலும் கூட அவருடைய நடிப்பெல்லாம் இயக்குனர்கள் ஒன்று சொல்லுவாங்க, அதே நேரத்தில் நான் இவ்வாறு நடித்து காண்பிக்கவா அப்படின்னு சொல்லக்கூடிய சமயத்தில் அதை ஓகே கொடுக்கக்கூடியதுக்கு அவருடைய நடிப்பெல்லாம் ரொம்ப இயல்பாக இருக்கும். குறிப்பாக தங்கப்பதக்கம், பாக பிரிவினை அடுக்கிட்டே போகலாம். ஒன்று வசந்த மாளிகைலாம் இன்னைக்கு அழியாத அது காவியம் அந்த அளவுக்கு. அதே போல் சிவகுமார் படத்தையும் நம்ம அடுக்கிட்டே போகலாம். ரோசாப்பூ ரவிக்கைக்காரி, அப்புறம் அன்னக்கிளி, அதெல்லாம் இயல்பான ஒரு நடிப்பு. அப்போ தான் மக்கள் ஏற்றுக்குவாங்க. டைரக்டர் ஒரு சீன் சொல்லுவாங்க, அதே நேரத்தில் நான் இவ்வாறு நடித்து காண்பிக்கின்றேன் அப்படிங்கிற சமயத்தில் ஓகே குட் ஷாட் சொல்லிட்டு கைதட்டி உடனே ஓகே கொடுப்பாங்க. அதை மக்கள் அங்கீகரிக்கிற சமயத்தில் அவருடைய மார்க்கெட் ஏறும். அதே மாதிரி கமலும் புன்னகை மன்னரில் ஒரு ஷாட்டு பாலச்சந்தர் சொல்கிறார், ரேகா புன்னகை, இது கமல் தற்கொலை சீன், ரேகா கமல் அந்த புன்னகை மன்னரில் தற்கொலை சீனில் சொல்கிறார் கேபி ஐயா அவங்க இயக்குனர் இமயம் அவங்க சொல்லக்கூடிய சமயத்தை இந்த மாதிரி சார் ஒரு காதல் விஷயம் பேசிட்டு டைலாக், இந்த மாதிரி டைலாக் பேசிட்டு உடனே மலையிலேருந்து 2 பேரும் குதிக்க மாதிரி தான் சீன் அப்படி சொல்கிறார். பக்கத்தில் ரேகா நிற்கக்கூடிய சமயத்தில் அந்த டைலாக்கை சொன்ன உடனே கமல் டக்குன்னு இயல்பாக ரேகாவை கட்டி பிடிச்சி உதட்டோடு உதடு முத்தம் கொடுத்து, அங்கே இருக்கக்கூடிய ஒரு 50-100 இருக்கக்கூடிய அத்தனை பேர் யூனிட்டில் கூட அத்தனை பேருமே கண் அப்படியே மூடிக்கிட்டாங்களாம். கண் அப்படி அவ்வளோ இயற்கையாக நடித்து அந்த டைலாக் சொல்லி அப்படியே அந்த மலை மேலே கீழே விழுகிற மாதிரி அது வரைக்கும் ஓடி, அதுக்கும் நடிகை ரேகா கடலூர் கவிதைகள் ரேகா ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. ஏன்னா அவரு உலக நாயகன். இவர் இந்த அம்மா ஒரு வளர்ந்து வரக்கூடிய அந்த நேரத்தில் புன்னகை மன்னன் நடிகன் ஒரு சீன் தான் வருவாங்க. அந்த நடிகை ரேகா அந்த கட்டி பிடிச்சி உதட்டோடு உதடு முத்தம் கொடுத்த அந்த நேரத்தில் ரேகா அப்படி உணர்ச்சி வசமாயிட்டாங்களாம். அதற்கு தான் மாதிரி கமல் உணர்ச்சி வசமானவொன்னே கே பாலச்சந்தர் அப்படியே குட் ஷாட், இதை அப்படியே ஷார்ட் பண்ணிடலாம்ப்பா அப்படின்ட்டாராம். அந்த மாதிரி இயல்பாக நடிக்கக்கூடிய அந்த விஷயம் இந்த மாதிரி கமலுக்குலாம் அப்படி சும்மா அப்படியே சாதாரண ஒரு சிப்ஸ் சாப்பிட்ற மாதிரி. அதே மாதிரி தக் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அந்த படம் குப்பையாக போனாலுமே கூட அந்த நடிப்பெல்லாம் பார்த்து இயல்பாக இருக்கும். அதே மாதிரி தான் நாயகன் சொல்லவே வேணாம். மணிரத்னம் படித்த படத்தில் கமலினுடைய அந்த நடிப்பில் நாயகன்லாம் இன்னைக்கும் சின்ன வயசு, நடு வயசு, வயதான வயசுன்னு ஒரு 2-3 கேரக்டரை கொண்டு அதை கொண்டு போவார் பாருங்க. அதில் கமலுடைய நடிப்பு ரொம்ப ரொம்ப இயல்பாக இருக்கும். இயக்குனர்கள் இயக்குனாலுமே கூட நடிகனும் நடிக்கணும் இல்லையா? அந்த வகையில் சொல்லக்கூடிய சமயத்தில் வில்லன் அப்படிங்கிற ஒரு நடிப்பு, அப்புறம் இடையில குணச்சித்திர வில்லன் கான்செப்ட் அப்படிங்கிற வரக்கூடிய சமயத்தை மன்சூர் அலிகானுடைய ஒரு நடிப்பு ரொம்ப அற்புதமாக பாராட்டக்கூடிய விஷயமா இன்னைக்கு இருக்குது. கேப்டன் பிரபாகரன்லாம் விஜயகாந்துக்காக ஓடியதா அப்படின்னா அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா யாருக்குமே 100வது நாள் படம் வெற்றி படமாக அமையவே இல்லை. சிவாஜி ஆகட்டும், எம்ஜிஆர் ஆகட்டும், எல்லாருக்குமே 100வது படம் ஃப்ளாப்பு தான். ஆனால் வெற்றி அடைந்த ஒரு 100வது படம் வெற்றி அடைந்த ஒரே ஒரு நடிகன் அப்படின்னா ஒரு மறைந்த மானமிகு கேப்டன் ஐயா அவங்க தான். அவங்க அறிமுகப்படுறாங்க. ஆர்கே செல்வமணி இயக்குனம், கேப்டன் பிரபாகரன். இன்னைக்கு அந்த படம் டிஜிட்டல் முறையில் 2வது பதிவு வெளியிட்டிருக்காங்க.
அதில் பேசக்கூடிய சமயத்தில் ஆர்கே செல்வமணி ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு மன்சூர் அலிகானை தூக்கி பேசுகிறார். அதாவது வந்து ஒரு இயக்குனர் வந்து ஒரு சீன் சொல்கிறோம், ஏன்னா அவரும் ஆர்கே செல்வமணி அற்புதமான ஒரு இயக்குனர், ரோஜாவின் கணவர். ஒரு இயக்குனர் அப்படிங்கிறப்போ ஒரு சீன் சொல்கிறோம், ரொம்ப இயல்பாக எத்தனையோ நடிகர் நடிக்கிறாங்க. ஆனால் மன்சூர் அலிகான் நடித்தா மட்டும் கையை அங்கே தொட்டாரு, கையை இங்கே தொட்டாரு சொல்லி பல நடிகைகள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். அது எப்படிங்க அது எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்பட்டமாக ஒரு கருத்தை சொல்லி எல்லோருடைய வாயை மூடினார் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆர்கே செல்வமணி. உண்மையிலே கமல் நடித்தா அது ஒரு மாதிரியான ஒரு உணர்வு, அதே சிவாஜி அந்த நேரத்து உணர்வு, சிவகுமார் இன்னைக்கு நடித்தா அவர் இயல்பாக நடிக்கிற உணர்வு, இப்படிலாம் இருக்கக்கூடிய சமயத்தில் மன்சூர் அலிகானுக்கு மட்டும் ஏன் நல்லா புரிஞ்சுக்கணும். மற்ற நடிகர் நடிக்கக்கூடிய சமயத்தில் அப்பா அவர் இயல்பாக நடிச்சிட்டாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மற்ற நடிகைகள், குறிப்பாக நடிகைகள் ஏற்றுக்கிறாங்க. ஒரு காதல் சீன், ஒரு கட்டி பிடிக்கக்கூடிய ஒரு சீனு, மற்றபடி கட்டில் கற்பழிக்கக்கூடிய எதாக இருக்கட்டுமே இயல்பாக பண்ணாலும் இயக்குனர் ஓகே கொடுப்பாங்க. அந்த வகையில் மன்சூர் அலிகான் வந்து சூப்பர் ஆள்பா. ஒரு விஷயத்தை வந்து சொன்னோம் அப்படின்னா அற்புதமாக செஞ்சு காண்பார். ஆனால் பல நடிகைகள் அவர் மேலே குற்றம் சுமத்துறாங்க. அங்கே கையை தொட்டார், இங்கே கையை தொட்டார். அப்படி கையை தொடாமல் எப்படி அந்த சீன் நடிக்க முடியும்? உண்மையிலே வந்து மன்சூர் அலிகான் வந்து பாவம் அப்படின்னு ஒரு முத்திரை குத்துறார். பாவம், நல்ல மனுஷன்ப்பா, நல்லவன்ப்பா அப்படின்னு சொல்கிறார். உண்மையிலே இது பல நடிகைகளுக்கு ஏன் தெரியவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதாவது இப்போ சமீபத்தில் கூட ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னால் திரிசா கூட பிரச்சனை பண்ணாங்க. அவர் என்ன சொன்னார்? லியோ அந்த பட விழா ஒன்றுமே சொல்லிங்க, சும்மா அதெல்லாம் பார்த்தாமா எத்தனையோ பேர் சொல்லி நம்பியார்லாம் சொல்லியிருக்கிறாரு. ஏன் ராதா ரவி சொல்லாத விஷயமா? நான் ஐஸ்வர்யா ராவை கற்பழிக்கிறதுக்காகவே நான் இங்கிருந்து சென்றேன் அப்படின்னாரு ஒரு கூட்டத்தில் ராதா ரவி. அதை உடவ மன்சூர் அலிகான் கேவலமாக பேசிட்டாரு. என்ன சொன்னார்? எப்பா முதல்ல மாதிரி ஒன்றும் சீனை கொடுக்க மாட்டேங்கிறீங்களாப்பா, திரிசாவை வந்து கற்பழிக்கிற மாதிரி மற்ற சோன்ஸை சீன் நான் நினச்சேன் இல்லையோ, ஒன்றுமே இல்லை, இப்போ ஏமாத்திட்டீங்களாப்பா. முதல்லாம் அப்படிலாம் சீன் கொடுத்தீங்க, கட்டி பிடிக்கிற மாதிரி கற்பழிக்கிற மாதிரி பெட்டில் போட்டு பந்தாடுற மாதிரிலாம் சீன் இருந்தது. ஓடி ஓடி கற்பழிப்போம், கட்டி பிடிப்போம், இன்னைக்கு ஒன்றுமே இல்லையாப்பா, சப்புன்னு இருக்கப்பா. இது வந்து ஒரு இயல்பான ஒரு வில்லன் சொல்லக்கூடிய ஒரு ஆதங்கம்ங்க. இதை வந்து பெருசாக்கி குறிப்பாக நடிகை குஷ்பு அதுக்கு காது கண்ணு மூக்கு எல்லாத்தையும் வச்சு அதை நாசம் பண்ணி மகளிர் அந்த இது வரைக்கும் ஆணையம் வரைக்கும் கொண்டு போய் என்னத்தை நீங்கள் வெற்றி அடைஞ்சு கிழிச்சிட்டீங்க? ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. என்ன அதுக்கு தகுந்த நான் மன்னித்து விட்டேன் அப்படிங்கிற ஒரு திரிசாவுடைய இது. ஆமாம். அப்புறம் மன்சூர் அலிகான் அதை உருட்டாடிச்சார். நான் மன்னித்து விடலாம் எல்லாம் மரணித்து விடுங்கிற மாதிரி தான் சொன்னேன் அப்படிங்கிற அது ஒரு விஷயம். அப்புறம் அது ஒரு சகஜமான நிலைப்பாடாக ஒரு சமாதானத்தை வெளிப்பாடாக போயிடுச்சு பொதுவாக. அப்புறம் அடுத்து பார்க்கக்கூடிய சமயத்தில் விவேக், ஆமாம், அவர் வந்து கொரோனா ஊசியில் வந்து இப்போ ஒரு விஷயமா போனார். இதெல்லாம் என்னை வந்து ஒரு மாடர்னாக கொண்டு போய் கொரோனா ஊசிக்கு ஒரு கொண்டு வந்திருக்கேன், அதை வச்சு நம்ம நிறையா ஒரு விழிப்புணர்வு பண்ணலாம்னு சொல்லிட்டு சின்ன கலைவாணர் விவேக் சொல்லி சொல்லிட்டு ஒரு தானே ஒரு ஊசி குத்துற மாதிரி மற்ற சோன்ஸ் எல்லாம் பண்ணக்கூடிய சமயத்தில் அவருக்கு வந்து அது ஒவ்வாமை ஆயிடுச்சு. ஆமாம், டக்குன்னு ஸ்பாட்லேயே அவர் உடம்பு சரியில்லாம் போய் இறந்துடுறார். எல்லோரும் தெரிந்த விஷயம். ஆமாம், யாராவது அவர் இறந்ததுக்கு ஒரு ஆப்போசிட்டாக ஒரு தகவல் சொன்னாங்களா? என்ன ஒரு என்னடா இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு அன்று இருந்த அரசை, தமிழக அரசை கேள்வி கேட்டாங்களா? அன்று இருந்த அந்த டாக்டர்ஸை கேள்வி கேட்டாங்களா? ஆஸ்பத்திரிக்கு போய் கேள்வி கேட்டாங்களா? கிடையாத. மன்சூர் அலிகான் போய் கேள்வி கேட்டார். பார்த்து எவனா இருந்தாலும் தொலைச்சு போடுவேன். ஆமாம், அவனை உயிரோட கொடுக்கலன்னா சும்மா இருக்க மாட்டேன், விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ் மீடியாவுக்கு பகிரங்கமாக ஒரு எச்சரிக்கை, யார் யாரெல்லாம் தவறு செய்திருப்பார்களோ அவர்களுக்கு பிரஸ் மீடியாவில் எச்சரிக்கை விட்டு எப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார். ஒரு ஆளாவது விவேக்குக்கு நீங்கள் ஆதரவு தான் தெரிவிக்கல, அதை விட்டுருங்க. ஆதரவு தெரிவித்த விவேக்குக்கு ஆதரவு தெரிவித்த மன்சூர் அலிகானுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவித்தீர்களா? மனசாட்சியோட பேசுங்க. ரஜினிகாந்தை பார்த்து கேட்குறேன், மற்றபடி கமலை பார்த்து கேட்குறேன், மற்ற அத்தனை நடிகர்களும் பார்த்து கேட்குறேன். ஒரு ஆள் அற்புதமான ஒன்று. ஆனால் அவன் கமல் விவேக் நடித்தா மட்டும் கையை திட்டுறீங்கள, விவேக் நடித்தா மட்டும் சின்ன கலைவாணர் போல் இருக்க தூக்கி நிறுத்துறீங்களே. அந்த அவருக்கு வந்து ஒரு இறக்கக்கூடிய ஒரு சமயம் வரக்கூடிய சமயத்தில் இறந்து விடுவார் அப்படிங்கிற ஒரு புரளி அந்த வரக்கூடிய சமயத்தில் எதிர்த்து கேள்வி கேட்டீங்களா?
மருத்துவர் தவறு அப்படி எதிர்த்து கேள்வி கேட்டீங்களா? அந்த இருந்த அந்த தமிழக அரசு அதிகாரி என்ன சொன்னாங்க? அவருக்கு வந்து பிபி அதிகமாயிருச்சு, என்ன அவருக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாச்சு, அதெல்லாம் டெஸ்ட் பண்ணாம நீ ஏன் அவருக்கு கொரோனா ஊசி போடுற? நான் கேட்கக்கூடிய கேள்வி, டெஸ்ட் பண்ணாம ஏன் கொரோனா ஊசி போடுற? கொரோனா ஊசியை போட்டான் அப்படின்னா பிபி ஏகுறோம், மற்றபடி அவர் ஆல்ரெடி பிபியா இருந்தாலும் சரி ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் சரி, நீ எதுக்கு போடுற? அது உனக்கு அந்த வேலை தானே, மருத்துவனா நீ வந்து எதுக்கு நீ அந்த வேலை தானே, அது கூட செய்யாம ஒரு ஆள் சாகடிச்சிட்டீங்களா, அநியாயமா சாகடிச்சிட்டீங்களா? யோசிக்கக்கூடிய விஷயம். இந்த சின்ன விவேகனுடைய அந்த கதாபாத்திரத்தை எல்லாம் வந்து ஈக்குவல் பண்றது இன்னும் யாருமே கிடையாது, யாருமே கிடையாது. சிரிப்பு நடிகனே கிடையாது. ஆமா, விவேக் வந்து சிரிப்பு நடிகன் இல்லை, சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு சிரிப்பு நடிகன். இன்னைக்கு வரைக்கும் ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு இன்னும் சொல்லப்போனா சினிமாவில் சிரிப்பு நடிகனே கிடையாது, அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. விவேக் போனதுக்கு பின்னாட யாருமே கிடையாது. சந்தானமா அப்படி போயிட்டா, அப்படி கதாநாயகனா முடிஞ்சு போய் இன்னைக்கு சிரிப்பு நடிகனே கிடையாது. நம்ம யோகி பாபுனுடைய ஒரு சிரிப்பெல்லாம் வந்து சிரிப்பானே சொல்ல முடியாது. அவர் நடிக்கிறாரு, அவருடைய சிரிப்பாலாம் சொல்ல முடியாது, அந்த யாருமே சிரிக்கவும் முடியாது. அந்த மாதிரிலாம் இருந்துட்டு அப்படி ஒரு நடிகனை கேள்வி கேட்டார் மன்சூர். அந்த மாதிரி எதையுமே இயற்கையாக செய்யக்கூடியவர். ஆமா, மன்சூர் அலிகான். அதை வந்து நீங்க எந்த நடிகைகளும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் சொல்லி ஆர்கே செல்வமணி இன்னைக்கு முத்திரை குத்தி மன்சூர் அலிகான் தூக்கி நிறுத்தி இருக்கின்றால் உண்மையிலே வந்து இது பாராட்டக்கூடிய விஷயம். ஆமா, எங்களுடைய பவர் ரைட்டர் யூடியூப் சேனல் மூலமாக அண்ணன் மன்சூர் அலிகானை ஒரு மிகப்பெரிய ஒரு நல்லவன், ஆமா அவனை எல்லோரும் தவறாக நினைத்து கொண்டிருக்கிறீர்களா அப்படின்னு ஒரு ஆதங்கமாக அவரை வெட்ட வெளிச்சமாக சொன்ன இயக்குனர் ஆர்கே செல்வமணிக்கு அன்பு நன்றியில் நாங்கள் காணிக்கையாக்கி கொண்டிருக்கிறோம். மற்றபடி பல நடிகரும் இதன் மூலமாக புரிந்து கொள்ளுங்கள். பொதுவாக பல நடிகைகளை பார்த்து நான் கேட்கக்கூடிய கேள்வி, ஆமா திரிசா மற்றபடி சோ எத்தனை நடிகையாக இருந்தாலும் சரி, மன்சூர் அலிகான் கையை தொட்டாரு காலை தொட்டாரு சொல்றீங்க பற்றி அத்தனை நடிகரும் நான் சொல்லிக் கொள்வது, ஒரு இயக்குனர் வந்து ஒரு சீன் சொல்லக்கூடிய சமயத்தில் அந்த சீன் வந்து இயற்கையாக இல்லாவிட்டால் நல்லா மனசாட்சியோட பேசணும், அந்த இயக்குனர் ஒப்புக்கொள்வாரா? அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இயற்கையாக நடிக்கக்கூடிய ஒரு நடிகனை ஒரு கேமரா முன்னால கையை தொடுறாரு, அந்த சீன் இல்லாவிட்டாலும் கூட அந்த இடத்துல வந்து அது வைத்தால் நன்றாக இருக்கும் என்ற நினைப்போடு ஒரு நடிகன், குறிப்பாக மன்சூர் அலிகான் போன்று நடிக்கக்கூடிய சமயத்தில் உங்களை போன்ற நடிகை எதற்காக அவன் மீது வாரி தூற்றுகிறீர்கள் அப்படிங்கிறத நான் கேட்கக்கூடிய கேள்வி. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.